ஏன் தேவலாம் டிஸ்டர்ப் பண்ற? யாரும் நகராதீங்க, சுட்டுடுவேன். போலீஸ் கிட்டே வித்தியா காட்டியா? நீ இங்கே இரு. சரி. டேய், இங்க என்ன நடக்குது? வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், அவ்வளவுதான். இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமானது. இவன் இந்த சிட்டில இருக்கிற ஒரு விஐபியோட சன். மேலிடத்துல இருந்து பிரஷர் இருக்கு. உனக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீ குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். ஓகே? ஓகே சார். நான் பொழைப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டா நெஞ்ச பார்த்து சுட்டாயா? ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா பா. சரி கண்ணி, போற வழியில என்ன சர்ச் கிட்ட கொஞ்சம் டிராப் பண்றியா? உனக்கு பக்தி ரொம்ப தான் ஜாஸ்தி ஆகுது. என்ன மர்டர் கேஸா? பின்ன சூசைடா இருந்தா நம்மளே எனக்கு வர சொல்லுவாங்க. விஐபியோட பையனா இருக்கிறனால கேஸ் நம்ம கிட்ட பிடிச்சாங்க. இல்லைன்னா சிஐடி கிட்ட கொடுத்துருப்பாங்க. கரெக்டா சொன்னேன்.
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன எழுதியிருக்குன்னா செத்து போனவன் சாகிறதுக்கு முன்னால ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததாகவும் அவன் உடம்புல பாய்சன் கலந்திருக்கிறதாகவும் எழுதியிருக்கு. பாய்சனா? இன்னும் கரெக்டா தெரியல. அவன் ரத்தத்தை டெஸ்ட் காமிச்சிருக்காங்க. அவன் உடம்புல ஏதோ ஒரு விஷஜந்துவோட பல்ல பதிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அது என்ன நாம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். குட் மார்னிங் சார். ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் அங்க அந்த பில்டிங் சார். பாப்பலாம். ஒரு நிமிஷத்துல என் உயிரை போச்சு. யாரு நீ? நீ தானே என்னைக்கு வர சொல்லி கூப்பிட்ட? இவங்க தான் சம்பவத்தை கண்ணால பார்த்த சாட்சி. இங்க வேலை செய்யறவங்க. நீ என்ன பார்த்தன்னு சொல்லு. என்ன கேக்குற? இவங்களுக்கு கொஞ்சம் காது கேட்காத. நேத்து ராத்திரி நீ என்ன பார்த்தாங்கறத விவரமா சொல்லு. ஏன் இப்படி காது கிழிற மாதிரி கத்துற? யாராவது பார்த்தா இந்த செவிடு நினைச்சுப்பாங்க. சாரி கண்ணி, சொல்ல மறந்துட்டேன். இவங்களுக்கு ஒரு காது தான் கேட்காது. நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லுங்க. நான் 8வது மாடியில இருக்கிற குப்பையெல்லாம் பெருக்கிட்டு வெளியில வந்து பார்த்தப்போ அதோ அங்க ஒரு பொம்பளை நின்னுகிட்டு இருந்தா. வேற ஏதாவது பாத்தீங்களா? குறிப்பா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொம்பளை சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சா. திடீர்னு ஒரு ஆம்பளை ஐயோ என்ன காப்பாத்துங்க பாம்புன்னு கத்துனான். என்ன? இவங்க சொன்ன மாதிரி அப்ப அதுவா தான் இருக்கும். மாய பாம்பு. வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி தொலைச்சு என்ன முட்டாளக்க பார்க்காத. வேலை முடிச்சிட்டு வரேன். இந்த வேலை உனக்கு கஷ்டமா இருக்கு? ஒண்ணும் இல்ல, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஊர்ல பட்ட கஷ்டத்தோட தான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். என்னது ஊர்ல கஷ்டப்பட்டியா? நான் பிறக்கும் போது ஒண்ணு தங்கத்தோட பிறக்கல, ஒரு ஏழை குடும்பத்துல தான் பிறந்தேன். எனக்கு 100 ரூபாய் தர முடியுங்களா? ஷூர். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நான் கேட்டது பாட்டில் லார்ஜ். ஓ ஐ அம் சாரி, நான் ஆர்டர் மாத்தி கொடுத்துட்டேன். இந்தாங்க சார், என்ஜாய் பண்ணுங்க. உங்க பில். ஆமா, உனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இல்ல, பிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்ல. நான் நினைச்சா இப்பவே இங்கே எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பான். நீ சொல்றது புரியல. சிம்பிள். நான் ஆம்பளைங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நாம உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் நம்மள கஷ்டப்படுவாங்க. உனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அப்படி யாரும் இல்ல, ஆனா இல்லாம இருக்கிறதுதான் பெட்டர்னு தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் கூட அதான் நல்லது. கொஞ்சம் நாம நிம்மதியா இருக்கலாம். ஒருவேளை உனக்கு அப்படி ரொம்ப போர் அடிச்சா நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ. ஆனா அவசரப்படாத, ஓகே?
உட்கார்ற. பணம் வச்சிருக்கியா? எல்லாமே கேட்பேனடா. சீக்கிரம் லிசா. ஹாய், என்ன ட்ரிங்க் தருதா? இல்ல எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நாளைக்கு கால் பண்ணு. கிளம்புறியா? இனிமேதான் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கிறேன். பட்டா பாய். ஒரு புல்லு கூட. சொர்க்கத்தை காட்டுறேன். ஏய் குடு. என்ன கொஞ்சம் டீக்கில வேணுமா? நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். நோ ப்ராப்ளம், நான் என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண போறேன். ஹே, நீயும் எங்க கூட வரியா? இல்ல, டயர்டா இருக்கு. ஏய், எப்ப பார்த்தாலும் ஏன் டல்லாவே இருக்க? என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? மழை பெய்யுதுல, பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போற? நாங்க இப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு போறோம். நீ எங்க கூட வா. அப்புறம் போய் டான்ஸ் ஆட போறீங்களா? ஆமா, கூட வருது. நான் வரேன். உங்களுக்கு எப்பதான் எனர்ஜி வருதுன்னு தெரியல. என்னால முடியாதுப்பா. உன்னால முடியலனா நீ சைலண்டா உன் ரூமுக்கு போய் இழுத்து போட்டுட்டு தூங்கு. எங்களை தடுக்காத. டயானா, அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க. நாளைக்கு கிளப்புக்கு லேட்டா வந்தீங்க வந்துட்டேன். நீங்க பண்றது தப்புன்னு யாரு உங்களுக்கு புத்திமதி சொல்றது? சொன்னாலும் கேட்காம போறாங்க. ஓகே, அவங்க பிரச்சனையை விடுங்க. சாப்பிட போலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சாப்பிட பிடிக்கல. ரொம்ப டயர்டா இருக்கு. ஹலோ மேடம், நீ இப்படி டைட்டிங் பண்ண வேண்டாம். இப்பவே நீ பார்க்க அழகா தான் இருக்க. வா போலாம். என்ன விட்டுட்டு நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிற? எங்க கூட வந்து சாப்பிட்டா நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன். அவ பிரச்சனை அது இல்ல. நீங்க எங்க போறீங்க? ஹாய் பேபிஸ், என்ன வரீங்களா? ஏய், மொட்டை தலைய நம்மள கூப்பிடுறாண்டி. நிச்சயமா என்ன வீட்ல டிராப் பண்ண முடியுமா? நோ ப்ராப்ளம், அதுல என்ன இருக்கு? Thank you. அப்படியே ஃப்ரெண்ட்ஸையும் கொஞ்சம் கம் ஆன் ஏறுங்க.
என் பேரு சான், டெப்டி சீஃப் கிரைம் பிரான்ச். என் பேரு கெனி ஜோசப். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கொலை நடந்திருக்கு. கொலை செய்யப்பட்டவர் ரெகுலரா உங்க பாருக்கு வரவர் தான். அதனால உங்களை விசாரிச்சா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோன்னு இங்க வந்திருக்கோம். கொஞ்சம் எங்க கூட வர முடியுமா? உள்ள வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏதோ வாட வருதுல? ஆமா வருது. என்னவா இருக்கும்னு தெரியலையே கென்னி. வா அங்க போய் உட்காரலாம். கென்னி, ஏன் அப்படி திருட்டுத்தனமா பாக்குற? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. கென்னி, நான் அழகா இல்லையா? ஏன் அப்படி பாக்குற? சாரி, உங்களை காக்க வச்சிட்டேன். It's okay. வாங்க போலாம். இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? இவர் எங்க கிளப்புக்கு ரெகுலரா வருவாரு. இவருக்கு என்னாச்சு? இவன் போனா எங்களுக்கு கடற்கரை ஓரத்துல கிடைச்சது. கிட்டத்தட்ட விழிகாலம் வர 4 இல்ல 5 மணி இருக்கும். உண்மையை சொல்லு, நேத்து ராத்திரி நீ இவனை பாத்தியா? நேத்து ராத்திரியா? ஏன் டோரை லாக் பண்ற? உன் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கி சமூக சேவை பண்ணதுக்கு என்ன வெறும் கையால அனுப்ப போறியா? $200 போதுமா? என்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு. கம் ஆன் மெலிசா, விளையாடாத. எனக்கு விளையாடுற மூடு இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு. முதல்ல சாப்பிட போனீங்களா? ஆமா, அதான் சொன்னேன்ல. ஓகே, see you. Bye. 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 ஏதாவது சாட்சி இருக்கா? ஹோட்டல்ல சர்வர் இருந்தா எங்களை பார்த்தா. என்ன நம்பிக்கை வரலன்னா இந்த பில்ல பாருங்க. அவன் உங்க எல்லாரையும் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா கார்ல யார் இருந்தாங்க? நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? நான், ஆன்ச்சி, அப்புறம் மெலிசா. யாராவது சாட்சி இருக்காங்களா? Bye. எனக்கு தூக்கம் வரல. நான் படம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அது ஏதோ ஒரு நல்ல ஃபிக்ஷன் மூவி. டைம் எவ்வளவு இருக்கும்? எனக்கு கரெக்டா தெரியாது. காலையில 4 மணி இருக்கலாம். ஏய், சும்மா போய் சொல்லாத. ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஏன் திரும்ப திரும்ப கேட்டதையே கேட்டுட்டு இருக்கீங்க? நானும் டயானாவும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போனோம், போதுமா? போதும். அதுக்கு யாராவது சாட்சி இருக்காங்களா? பைத்தியம் மாதிரி வளராதீங்க. அந்த இருட்டுல எதுவுமே சரியா தெரியாது. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போய் மங்களா இருக்கும். எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. நீங்க இது வரைக்கும் நைட் கிளப்புக்கு போனதே இல்லையா? ஐயோ, சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஏய், ஏன் இப்படி கத்துறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, காலையில வரைக்கும் பார்ட்டில டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு தூக்கமா வருதுன்னு தூங்கணும். எனக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீ பொறுமையா வீட்டுக்கு போய் தூங்க. இது வரைக்கும் 1000 தடவை சொல்லிருப்பேன். நானும் ட்ரெஸ்ஸையும் பார்ட்டிக்கு போகணும்னு. என்ன ஆபீசர், நான் கிளம்பலாமா? இன்ட்ராகேஷன் இன்னும் முடியல. Hey, come on. ப்ளீஸ், வேண்டா, விட்டுடு. நீ செய்யறது உனக்கே நியாயமா இருக்கா? அதெல்லாம் சரி, ஆனா கை கட்டினது வாய் கட்டலன்னா கவலையா இருக்காதா? ஐயோ, இன்னைக்கு வேண்டாம், லேட் ஆயிடுச்சு. அது ஒரு நல்லதுதான், நம்மள யாரும் பார்க்கல. என்ன சொல்ற? சரியான இடுப்பு. Come on. ஆஹா, come on. இவ்வளவு அழக வச்சுக்கிட்டு வேஸ்ட். என்னது? என்னோட குட்டி தோழி. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாம். நீ விளையாடணும்ல, இப்ப பாரு. I'm sorry. Bye bye. அதுக்கப்புறம் நான் ரூம்ல போய் தூங்குனவதா. காலையில நீங்க பெல் அடிச்சப்புறம் தான் எழுந்தேன். நிரூபிக்க முடியுமா? அது எப்படி முடியும்? நான் ரூம்ல தனியா தான் இருந்தேன். தூங்கும் போது யாராவது சாட்சி காலை வச்சுட்டு தூங்குவாங்க? இங்க பாருங்க, நடந்த எல்லாத்தையும் நான் கிளியரா சொல்லிட்டேன். என்னை விட்டுடுங்க, நான் போகணும். ஐ எம் சாரி, அது என்னால முடியாது.
நான் இன்னும் இன்ட்ரோகேஷன் முடிக்கல. நான் தான் ரூம்ல தனியா இருந்தேன்னு சொல்றேன்ல, அதுக்கப்புறமா சாட்சி வேணும்னா நான் எங்க போவேன்? எனக்கு ஒண்ணு புரியல. அந்த மொட்டை தலையின யார் கொலை பண்ணிருப்பாங்க? கிளப்புக்கு வரவங்கள அவ்வளவு லேசில நம்ப கூடாது சிண்டி. அவளை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. நம்மள பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் தான். அவனை பார்த்தா ரவுடி மாதிரியே தெரியல. அவன் செத்து போனா போறான், நம்மள ஏன் இப்படி மாட்டி விடணும்? தூக்க கலக்கும் இன்னும் போலியா? ட்ரேசி, இவளை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. தொலைறேன். கொஞ்ச நாளைக்கு உங்க ஊர் சுத்துற வேலையை நிறுத்துங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. பை பை. சாயந்தரம் சீக்கிரம் வந்துருங்க. நாம சொல்றத சொல்றோம், அவங்க செய்யறதுதான் செய்வாங்க. அவங்கள யாரும் திருத்த முடியாது. அவங்களுக்கு இன்னும் குழந்தை புத்தி போகல. எனக்கு என்னன்னு தெரியல, ஒரே தலை வலிக்குது. போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் சாயந்தரம் ஷோக்கு ஃப்ரெஷ்ஷா வர முடியும்னு நினைக்கிறேன். என்ன திடீர்னு? ஹே, கவலைப்படாத, என்கிட்ட மாத்திரை இருக்கு தரேன். எனக்கு கண்ட மாத்திரை போட்டு பழக்கம் இல்ல. நல்ல மாத்திரை தான், இதை போட்டுக்கோ. ஏய், இது நீ எனக்கு எப்பவும் குடுக்கிற மாத்திரை இல்ல? ஆமா, இது நல்ல வேலை செய்துன்னு சொன்னல, அதான் கொடுத்தேன். சரி, ஏய் வாங்க கிளம்பலாம். சாயந்தரம் எத்தனை ஜொல்லு பாட்டி வர போகுதோ, எல்லாரையும் சமாளிக்கணும்ல. வாங்க போலாம். ஏய், என் கூட யூரோப் போறியா? இல்ல, நான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகணும். யார் அந்த முக்கியமான ஆளு? எங்க அம்மா. ஒரு போன் அடிச்சு வரலன்னு சொல்ல, அவ்வளவுதான். உன்னோட துப்பு கிட்ட அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன், மாட்டிக்கிட்ட. உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன். நீ போய் சொல்ற? இல்ல, உண்மையா? நீ பார்த்தா அசந்து போயிடுவ. அப்படி நான் வா, என்னன்னு வா, வா, வா. பார்க்கலாம். அத வந்து சீக்கிரம் வா. பாரு. என்ன ஆபீசர், இன்னும் விசாரணை முடியலையா? இல்ல, நான் சும்மா தண்ணி அடிக்க தான் வந்தேன். எதுக்கு இங்க வந்திருக்காரு? நம்மள படுத்துனது போதாதா? அவர் ஜாலியா தண்ணி அடிச்சு என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்காரா? அப்ப இவரு நம்ம கெஸ்ட், கேட்டது கூட. ஓகே, என்ன சாப்பிடுறீங்க ஆபீசர்? வேர். ஓகே. ஏய், அந்த ஃபிகரை பாத்தியா? ஆமா மச்சான், சூப்பர் ஃபிகர். என்னடா அதுக்குள்ள போதே ஆயிட்டியா?
எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதை விட வேற வேலை இல்லையா? நீங்க ஒரு ஸ்பெஷல் கிரைம் பெஞ்ச் ஆபீசர் கிட்ட பேசுறீங்கங்கறத மறந்துடாதீங்க. ஓ, இதான் விஷயமா? நீங்க ஒரு தைரியசாலி நினைச்சு ஆனா பயந்தங்களி. பை பை. என்ன ஆபீசர் விக்கிட்டு இருக்கீங்க? இத குடிங்க, விக்கல் போய்டும். Thank you. என்ன குடிச்சிருக்கியா? அமைச்சர் சொல்லுங்க. ஏய், நேத்து நைட் எங்க போன? அப்படி தண்ணி அடிச்சிருக்க? குடிகாரனாவே மாறிட்டியா? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுன்னே தெரியல. விக்கல் வந்துச்சுன்னு அவ கொடுத்த ட்ரிங்க சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்ல. நீ என்ன சும்மா வெறுப்பேத்துற? நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்பவே டிஸ்கோதைக்கு போற. கேஸ் மேட்டர் சாக்கா வச்சுக்கிட்டு நீ அந்த பொண்ணை வளைச்சு போடணும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி குடி. தேங்க்யூ. அப்புறம் அந்த பொண்ணுங்க கிட்ட ஏதோ மர்மம் இருக்கு. நிச்சயமா இருக்கும். ஏய், சொல்ல மறந்துட்டேன். அந்த கிளப்போட பேரு மெடுசா. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும்? என்ன அர்த்தம்? சொன்னா நீ நம்ப மாட்ட. கிரீக் மெத்தாலஜில நாகக்கண்ணின்னு அர்த்தம். இங்க பாரு, இது ஒரு முக்கியமான விஷயம். அவளை பார்த்தாலோ தொட்டாலோ கல்லா மாறிடுவாங்களா? எங்க செக் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நேத்து என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல சார், நேற்று ராத்திரி ஒரு சின்ன பிரச்சனை. அதான் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. குடிச்சு கும்மாளம் போட்டிருக்க. 2 ஆபீசர்ஸ் அடின்னு அடிச்சிருக்க. உன் சுப்பீரியர்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சார், இது வரைக்கும் இறந்தவங்களுடைய 2 பேர் உடம்புலயும் பாய்சன் கலந்திருக்கு. அவங்க ரெகுலரா லான்குவாய் கிளப்புக்கு போறவங்க தான். அப்போ இந்த 2 கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றியா? சார், நிச்சயமா 2 பேரையும் ஒருத்தர் தான் கொண்டு ஊகங்கள் தேவையில்லை. எனக்கு தேவையானது ஆதாரம் தான். அதை சேகரிக்க ட்ரை பண்ண. மேல இந்த பிரஷர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நீ சீக்கிரம் கொலைகாரனை கண்டுபிடிக்கலாம். பிரச்சனை உனக்கு தான். புரிஞ்சுதா? எஸ் சார். அவர் பாவம்டா. பிரஷர் ஜாஸ்தியான உடம்புக்கு நல்லது இல்ல. நேரம் கேட்ட நேரத்துல ஜோக் அடிச்சு வெறுப்பேத்தாதடா. கேனே, இன்னைக்கு டிஸ்கோதைக்கு போகும்போது கொஞ்சம் அளவா குடி. என்ன புரிஞ்சுதா? 2த்தையும் மூட்டு போடா. ஓ, அப்படின்னா கண்ணையும் காதையுமா? ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ, யார் வேணும்? ஏன் என்ன தொல்லை பண்றீங்க? எதுக்கு
இப்படி ஃபாலோ பண்றீங்க? எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. நான் உன்னை ஃபாலோ பண்ண இந்த பக்கம் ஒரு வேலையா போயிட்டு இருந்தேன்னு சொன்னா நீ அதை நம்புவியா? அப்ப ஏன் காரை ஏன் வீட்டு முன்னாடி நிறுத்துனீங்க? வேண்டுதலுக்கா? நீ கோவத்திலையும் அழகா இருக்க. வழியாதீங்க. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அது வேற ஒரு கேஸ் விஷயமா ஒருத்தரை பார்க்க வந்தேன். அப்ப போய் பாருங்க. இந்த கேஸ்ல என் கோஆபரேஷன் உங்களுக்கு வேணுமா? இவ்வளவு கஷ்டப்படுறது அதுக்காக தானே? ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? இந்த டாய்லெட் பிளாக் ஆயிடுச்சு, கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு. Thank you. என்னது? என்னோட கோஆபரேஷன் வேணும்னா நீ இதை செஞ்சுதான் ஆகணும் கண்ணா. என்ன கர்மண்டா இது? என் இமேஜ் இவ்வளவு இறங்கிடுச்சா? பைத்தியக்கார புண்ணாக்க மாதிரி அவ சொன்னதை ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? என்னதெல்லாம்? எதுக்கு இங்க வச்சிருக்க? ஸ்னேக் கலெக்ஷன் என்னோட ஹாபி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம இதை எதுவும் பண்ணாத வரைக்கும் இதுவும் நம்மள ஒண்ணும் பண்ணாது. என்னாச்சு உனக்கு? இந்த கவர்ல மூச்சு விட்டுப்படி, விக்கல் நின்னுடும். பரவாயில்ல விடு. சும்மா ஒரு வாட்டி பண்ணி பாரியா, விக்கல் நின்னுடும். மனுஷங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பாம்புங்க எவ்வளவோ பெட்டர். நாமளா போய் அதுங்களுக்கு தீங்கு செய்யற வரைக்கும் அதுங்க எதுவும் செய்யாது. அதனாலதான் எனக்கு பாம்பை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். நீ இப்படி பயந்து சாகுற? என் சின்ன வயசுல ஒரு தண்ணி பாம்பு என் காலை சுத்திக்கிச்சு. ஆபத்துல இருந்து பாம்பை கண்டால எனக்கு விக்கல் வரும். நாம ரெண்டு பேரும் நேர்மாறா இருக்கோம். சீக்கிரம், மெலிசா வர டைம் ஆச்சு, அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும். சரிங்க மேடம். கிண்டல் பண்ணாதீங்க. ஹாய், இதோ மெலிசா வந்துட்டா. ஹாய், என்ன உங்க வேலை இன்னும் முடியலையா? எனக்கு இன்னும் முடியல. ஏய், இந்த பீர் கேஸ் ஏன் இங்க வச்சிருக்கீங்க? சிண்டி தான் அங்க வைக்க சொன்னா. பாத்து ஜாகிரதை. ஓ, தேங்க்ஸ் மெலிசா, நான் எடுத்துட்டு போறேன். வெல்கம். ஸ்டாக் அதுக்குள்ள வந்துருச்சா? காலையிலேயே வந்தாச்சு, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். சிண்டி, என்னாச்சு உனக்கு? அறிவில்லை உங்களுக்கு? இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்ல, அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சோம். அவ்வளவுதான். உலகத்துல யாரும் இந்த மாதிரி கொண்டாட மாட்டாங்க. அதனாலதான் நாங்க இந்த மாதிரி டிஃபரெண்டா கொண்டாடலாம்னு நினைச்சோம். சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. சர்ப்ரைஸோட மட்டும் நிறுத்தல, உனக்கு ஒரு gift வாங்கி வச்சிருக்கோம். அது நிச்சயமா உனக்கு பிடிக்கும். ஏய்,
போய் அதை எடுத்துட்டு வா. எங்க இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆன்ஜி இதோ இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. பிடிச்சிருக்கா? இதோ கேக் ரெடி. கேண்டில ஊதிட்டு கேக்க கட் பண்ணு. ஏய் அங்க பாரு, இன்னொரு கிஃப்ட் ஏதோ வந்து என்ன இருக்கும்? பிரிச்சு பார்க்கலாமா? ஓ எஸ். இது யார் அனுப்புனாங்கன்னு பாரு. இதுல பேரே இல்ல. நல்லா இருக்குல்ல? யாரடி அது? உனக்கு பாம்பு அனுப்பியிருக்காங்க? யாரும் நல்லா தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். இல்லன்னா நீ பாம்பு வளர்க்கறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னோட ரகசிய காதலனா? அது யாரா இருக்கும்? ஓடி, என்னதான் இருந்தாலும் பாம்பை எவனாவது அனுப்புவானா? சரி கிளம்புங்க, கிளப்புக்கு நேரமாச்சு. கிளப்ல ஏதாவது பார்ட்டி வச்சிருக்கியா? இருக்கு. நீரூற்றின் ஓரங்களில் உள்ள லில்லி புஷ்பங்கள் சோர்ந்து போவதும் இல்லை, வாடி போவதும் இல்லை. அதே போல காலம் பூராவும் சாலமன் அவனுடைய வாழ்க்கையில் கடவுளின் அருளை பெற்றிருந்தான். ஒரு வாரம் புஷ்னு போயிடுச்சு. பாஸ்கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் டைம் கேளு. ஒருவேளை அந்த பொண்ணுங்களுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லையோ என்னவோ? நீ என்ன நினைக்கிற? அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தரும் நாம ஃபாலோ பண்ணணும். அவங்கள ஃபாலோ பண்ணா கண்டுபிடிக்க முடியுங்கிறியா? நிச்சயமா. நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு ஆதாரம். ஓ இத பாரு. என்ன இது? சிஐடிஸ் கொடுத்தாங்க போட்டோஸ். யார் இவன்? இவன் அந்த பொட்டி கடைக்காரன். இவன் மேல ஒரு கண்ணு வைக்க சொல்ல உதவும். சரி. ஹலோ, யார் வேணும் உங்களுக்கு? என்ன? சரி அப்படியே வச்சுக்கோ. உன்ன மாதிரி அழகான பொண்ணை ஃபாலோ பண்ணாம வேற யாரை ஃபாலோ பண்ண போறேன்? சரி அதெல்லாம் விடு. என்ன கொண்டு வந்திருக்க பாத்தியா? வா பார்ல போய் என்ஜாய் பண்ணலாம். வா. அட சொன்னா கேளு வா. ஏன் நீ ஊதிக்கலையா? வேண்டாம், நான் இப்ப குடிக்க மாட்டேன். நான் இப்ப டியூட்டில இருக்கேன்ல. கம் ஆன். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நான் மட்டும் பிடிக்கவா? என்ன எடுத்துக்க. கம் ஆன். என்ஜாய். எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. உங்களுக்கு ஜோடியா யாரும் வரலையா? எனக்கா? ஜோடியாவா? யாரும் வரல. பாம்பு மாதிரி உடம்புல கை வச்சா வழுக்குது. என்னாச்சு? உங்க வாட்ச் சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? இங்கே வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துடுறேன். நிஜமாவே உனக்கு பிடிச்சிருக்கா? ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஏய் நில்லுடா. உனக்கு எத்தனை தடவை மெசேஜ் அனுப்பிச்சாலும் ஏன் நான் ரிப்ளை பண்ண மாட்டேங்கற? என்ன மெசேஜ்? நான் அனுப்பின மெசேஜ். எனக்கு எந்த மெசேஜ் கிடைக்கல. நீ உன் வேலையை பாரு. வந்துட்டா. இல்லடா, எனக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லிட்டு போ. ஏய் ஓவரா போற. இந்த அதாரிட்டி பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு எனக்கு இருந்த கணக்கு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஏய் இல்லடா, நான் பாட்டு போயிட்டே என்ன அர்த்தம்? விடுன்றல. நீ செஞ்ச பாவத்துக்கு என்ன பதில் சொல்ல என்ன போற? சொல்லுங்கற? யோ என்னைய வேடிக்கை பார்க்கற?
உனக்கு அவசரமா இருந்தா உள்ள போக வேண்டியதுதானே? சும்மா நின்னு கண்டு பேத்திட்டு போயா. என்ன உனக்கு மனசாட்சியே இல்லையா? என்ன வளைச்சு போட்டப்ப நீ சொன்ன வார்த்தையெல்லாம் மறந்து போச்சா? இங்க பாரு, நான் எத்தனையோ பேர்கிட்ட என்னென்னமோ சொல்லியிருப்பேன். அதெல்லாம் இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அத்தனை பேரும் நானும் ஒண்ணா? அது இப்போ உனக்கு என்ன வேணும்? பணம் தானே. இந்தா, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். இந்த பணத்தை உண்மையிலேயே போட்டு எரிச்சுக்க. ராஸ்கல். சரியான மெண்டல் பார்ட்டி. சிண்டி, ஏன் அழற? பதில் சொல்லு. என்னாச்சு சிண்டி? உனக்கு படிச்சு சொன்னேன் இங்க வர கஸ்டமர்ஸ் நம்பாதேன்னு. ஏன் கேட்க மாட்டேங்கிற? போனா போது, அழாத சிண்டி. என்ன கொஞ்சம் தனியா விடுங்க சிண்டி. யோ, காலடியா நீயா? போ லுக் விட்டுட்டு இருக்காத, போ. ஆத்திரத்தை அடக்க முடியும், ஆனா ஐயோ, யாரோ என்ன கும்பிடுறாங்க. காப்பாத்துங்க. ஹலோ. சரி, நான் வரேன். யாரோ அடிச்சிட்டாங்க. தைரியம் தான் எதிரில் வந்துடுறா. ஏய் போலீஸ், என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? ஒண்ணு இல்லையா? உனக்கு ஒண்ணும் இல்லையா? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. பாத்ரூம் போய் வழுக்கே வந்துட்டேன். கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்கணுமா? இதுக்கு போய் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? அதுல எதுவும் சந்தேகம் இல்லையே? ஒரு மண்ணும் இல்ல. என் நல்ல கண்ணு ஆகிட்டாங்க. எல்லாம் உன்னாதாண்டி. போடி. என்னால ஐயா? என்ன இது? இதான் உனக்கு பாடம். மரியாதையா வந்த வழியை பாத்துக்கிட்டு போ, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்ன தைரியம் உனக்கு? உனக்கு வச்சிருக்க கச்சேரிக்க அறிவு கட்டணும். ஒரு பொட்டச்சி நான் அசிங்கப்படுத்திட்டானே. ஸ்பெஷல் கிரைம் ஆஃபீஸர். பாடி அதோ இருக்கு சார். பெரிய சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னன்னு வந்து பார்த்தேன் சார். அப்பதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன் சார். எப்படியாச்சா? உனக்கு ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க, ஏதோ கார் அடிச்சு செத்து போயிட்டானா. நைட் ஓவரா குடிச்சிட்டு டிராபிக் குறுக்க வந்திருப்பான். இல்ல, வா போலாம். பாடியை ரிமூவ் பண்ணி. ஓகே சார். வாங்க ஆபீசர், என்ன குடிக்கிறீங்க? நான் இப்ப டியூட்டில இருக்கேன். என்ன ஆபீசர், இப்ப என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க ரோட்ல கொல்லப்பட்டிருக்கான். அத சம்பந்தமா தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு எதுக்கு இங்க வந்தீங்க? எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? கொல்லப்படுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை இங்க பார்த்தேன். சோ இங்க வர எல்லாரும் ஞாபகம் வச்சிட்டு இருக்க முடியுமா? நீ அவனை திட்டி அவன் மேல ட்ரிங்க ஊத்தல? எடியா, அவன் செத்துட்டானா? ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீ எங்க இருந்தேன்னு விவரமா சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 12 மணிக்கு. இது என்ன புது கதை? அதான் புரியல. நான் ஒரு செகண்ட் கூட எங்கேயும் போல, இங்கேயே தான் இருந்தேன். நான் சாட்சி. அவன் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போல. ஆமா, நான் கூட விட்னஸ் தான். நைட் ஃபுல்லா இங்க தான் இருந்தேன். நீ விட்னஸா? குடிகாரத்தா. இவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க. ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி ஸ்டேஷன் கூட்டிட்டு போறியா? இங்க பாரு, ஒருவேளை தேவைன்னா நாளைக்கு நீ ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். வரேன். இந்த இது வரைக்கும் செத்து போனவங்க இவங்கதான். இவங்கள உனக்கு தெரியுமா? இவங்க எல்லாருமே கிளப்புக்கு வந்து குடிக்கிறவங்க தான்.
ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க? இவங்க எல்லாரோட சாவுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கு. இறந்த இவங்க எல்லாரோட பாடியிலயும் ஒரு விதமான பாய்சன் இருக்கு. அதுதான் என்னன்னு தெரியல. அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேஸ்ல முக்கியமான லிங்க் நீதான். நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. அவங்க சாகணும் நான் ஏன் நினைக்கணும்? அவங்க என்னோட கிளையன்ட்ஸ். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இறந்த எல்லாரும் கடைசியா ஒன்னதான் பாத்திருக்காங்க. அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போற? நீங்க எதையும் யோகிச்சுக்கிட்டு தேவையில்லாம பழி போடுறீங்க. நேத்து நைட்டு மர்டர் நடந்தப்போ நான் பார்ல தான் இருந்தேன். அதுதான் உண்மை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் கூட தான் இருந்தாங்க. உங்களுக்கு நான் தான் குற்றவாளிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சிருக்கா? சொல்லுங்க. இல்ல, இந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட வரைக்கும் எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் கிடைக்கும். நான் உன்னை டிராப் பண்றேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஹேய் மெலிசா, நான் இப்போ ஆபீசர் இல்ல. நான் எப்படி அந்த வழியில தான் போறேன். ஆபீசர்ஸ்ல எப்ப டாக்ஸி டிரைவரா மாறினாங்க? உன் கோபம் நியாயம்தான். அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி வா. கோபம் வந்தா கருணா காட்டும் சீர்ற. உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? ஏன்னா எனக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு லிஃப்ட் கொடுக்கறதா இருந்தா முதல்ல நான் சொல்ற இடத்துக்கு தான் போகணும். நேரா போய் ரைட்ல திரும்ப. ஐயோ நான் வரல, என்ன விட்டுடு. நான் அதான் சொன்னல, நான் சொல்ற இடத்துக்கு நிச்சயம் வந்தாகணும்னு. வா. வேண்டாம், சொன்ன கேளு. ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா. உங்க ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு, நான் போய் கொண்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். வேண்டாம் தாயே. ஏன் இப்படி பயப்படுற? ஒரு வாட்டி பாம்பு பிடிச்சு பாரு. எனக்கு கொள்ளக்காரங்களை பிடிச்சதான் பழக்கம். வா. வேண்டாம், அதை எடுத்துட்டு போ. பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஒரு வாட்டி தொட்டு பாரு, ஒண்ணும் கிடைக்காது. என்னால முடியாது. கென்னி, பாம்புக்கு காது கேட்காது. மோந்து பார்த்துதான் தன்னோட எரிய தேடி பிடிக்கும். நாக்கு வெளியே வைக்கிறதாலதான் அதால மூச்சு விட முடியுது. இத ஒரு வாட்டி தொட்டு பார்க்கலாம்ல. தொடு, கம் ஆன். ஆனா பயந்துகிட்டே தொடாத. சாதாரணமா ஜாலியா தொடு. அது உனக்கு கடிக்காது. இத தொட்டு பார்க்கறதுல தனி சுகம் இருக்கு. அது தொடுறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பொண்ணு தொடர்த நினைச்சுக்கிட்டு தொடு. அதுல கிடைக்கிற சுகம் இதுல எங்க இருக்கு? மெலிசா, இந்தாங்க உங்க ஆர்டர். Thank you. இதை அக்கவுண்ட்ல வச்சுக்க சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். Thank you. ஓகே, இப்போ என்ன வீட்ல டிராப் பண்ணலாம். அது பாரு. இரு, எங்க ஓடுற? உனக்கு பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியும்ல? போய் வேலைய ஆரம்பி. நீ அதை மறந்துருப்பேன்னு நினைச்சேன். விடமாட்டா போல இருக்க. அடடே, பசிக்குதா செல்லம்? ஏய், பயப்படாத. இதுக்கு பசிக்குதான் பாவம். ரொம்ப முக்கியம். ஏய், என்ன பண்ண போற? ஊட்ட போறேன். ஏய் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்? பாவம், இதுக்கு பசிக்குதே. சரி, அதுக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம்ல. கென்னி, பாம்பை பார்த்து ஏன் இப்படி பயப்படுற? இது ஒரு ஜீவன் தானே. நான் ஒன்னும் பயந்தாங்கோழி இல்ல. ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவ்வளவுதான். போ, உனக்கு என் பாம்பை பிடிக்கலையா? அப்படி இல்ல, உன்னால எப்படி பாம்பை வளர்க்க முடியுது? சில பேரு நாயை வளர்ப்பாங்க, சில பேரு பூனையை வளர்ப்பாங்க. நான் பாம்பை வளர்க்கிறேன், அதுல என்ன தப்பு?
ஓகே ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கலனால கவலை இல்ல, நான் என்ன மாத்திக்க மாட்டேன். நான் இப்படிதான், யார் என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி. நீ கேட்டதுனால தான் நான் இவ்ளோ விளக்கமா சொன்னேன். எனக்கு பாம்பு பத்தி தப்பா பேசினா பிடிக்காது. நான் எப்படிப்பட்டவன்னு என் பாம்புக்கு புரியும், அது போதும் எனக்கு. ஹலோ, அப்படியா? சரி நான் வரேன். ஓகே. என்ன அர்ஜென்ட்டா போணுமா? ஆமா, ஒரு முக்கியமான வேலை, கிளம்புறேன். பாய். பாய். ஹலோ. ஹாய் மெலிசா, நான் தான் ஜாக் பேசுறேன். ஹாய் ஜாக், எப்படி இருக்க? நீ கேட்ட பாம்பெல்லாம் ரெடியா இருக்கு, வந்து வாங்கிக்கிறியா? இதோ உடனே அங்க வரேன். ஹாய், எப்படி இருக்க? யாரும் பார்க்கல? சரி உள்ள வா. நீ கேட்டதை எடுத்துட்டு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். என்ன இத பாரு. என்னது? இந்த டெஸ்ட்ல அந்த பாய்சன் சவுத் அமெரிக்கால இருந்து வருதுன்னு உறுதியாச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பாய்சனை எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்களா? இந்த பாய்சன் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு கிராமுக்கு $100 ஆகுது. அதை வச்சு பார்க்கும்போது இதை லேஸ்ல எல்லாராலையும் வாங்க முடியாது இல்லையா? இந்த எடுத்துட்டு போ. வாங்குறது பெருசு இல்ல, பணம் கொண்டு வரணும். இன்னொரு தடவை பண்ணலாமா வந்த சத்தியமா உனக்கு கடன் கொடுக்க மாட்டேன், புரியுதா? இந்த பாய்சனை போதை மருந்தாவும் பயன்படுத்துறாங்க. முக்கியமா இது அப்பர் கிளாஸஸ்ல பரவலா இருக்கு. இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற மெயின் டீலரை கண்டுபிடிச்சிட்டேன். இத பாரு, இவன் தான். இவன் ஜாக் இல்ல? இவன் மேல ஒரு கண்ணு வைக்க சொல்லியிருக்கேன். இவன் மெல்லிசா வேலை செய்யற இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அங்க வர நிறைய பேர் இவன் கஸ்டமர்ஸா இருக்கலாம். இவன் எங்க தங்குறான்? இதோ இங்க. அவன் தங்குற இடத்துக்கு போய் பார்ப்போம். ஓகே. பெகி, நீ இங்கே இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இரு. ஓகே சார். என்ன பிடிச்சிருக்கா? ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச். துப்பாக்கி கீழே போடுங்க. வேண்டாம் ஜாக், அவளை விட்டுடு. இவனை கொன்னுடுங்க. வழியை விடுங்க. கம் ஆன், கன்னை கீழே போடுங்க. இப்ப என்ன பண்ண போறோம் கென்னே? கொஞ்சம் பொறுமையா இரு. அவன் என்ன பண்றான்னு பாப்போம். சொல்றத கேளு, அவளை விட்டுடு. முடியாது, போடா. அடம் பிடிக்காத. வழியை விடுங்க. துப்பாக்கிய பாக்கெட்ல போடுங்க. சீக்கிரம் போடுங்க. கனி போட்டலாம். கம் ஆன், குயிக். போடுங்கடா. போடுங்க. யோசிக்காம போடுங்க. வெரி குட். பின்னாடி போங்க. போங்க. சீக்கிரம். போங்கடா, இல்ல கொன்னுடுவேன். அவளை விட்டுடு. வராதீங்க. ஜாக், நீ தப்பு பண்ற. போயிடுங்க. மெலிசா, அல்ல மெலிசா ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் போயிட்டு வரேன். சரி. ஜாக்,
அடி ஏதாவது பட்டிருக்கா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு இல்ல, நல்லா தான் இருக்கு. சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? ஒண்ணும் இல்ல. ஏய் அழாத. பிரச்சனை எதுவும் இல்லையே. கெனி அவன் என்னன்னா செத்துட்டான். ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண. ஓகே சார். ஐயோ ஓகே. எஸ் சார். நீங்க போய் ஃபுல்லா செக் பண்ணுங்க. ஓகே சார். அவன் ஏன் என்ன தாக்குனான்னு தெரியல. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க? நான் கேட்ட பாம்பு ரெடியா இருக்குன்னு சொன்னதுனால வந்து. கெனி இத பாரு. என்ன? இங்க வா. அந்த பலகையை எடு. ஜோக் அடிக்கிறியா? சீரியஸா சொல்றேன். எனக்கு பயம். சரி, அந்த மூடியை தூக்கி போடு. ஓபன் பண்ணட்டுமா? ம். எடு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. கடிச்சிட போகுது. சீக்கிரம் எடு. இந்த இதை வச்சுக்க. டெஸ்ட்டுக்கு அனுப்பு. சரி. ஏய் கென்னி, ஒன்னு கவனிச்சே, உனக்கு வைக்கலே வரல. சார் ஒரு நிமிஷம் கீழே வாங்க. என்ன? ஆபீசர், ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சரி. தகி ஒரு நிமிஷம் இங்க வா. வரேன். ஓகே சார், நான் போய் மத்த இடத்துல செக் பண்றேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியுது. அவ எந்த ஒரு நோக்கமும் இல்லாம உன்னை போட்டோ எடுத்திருக்க மாட்டான். ஆனா அது என்னன்னு சொல்லாமலே அவன் செத்து போயிட்டான். எதுக்கும் கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. எனக்கு ஒண்ணும் புரியல. வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஓகே? எனிவே, உனக்கு ஏதாவது தேவைப்பட்ட எனக்கு ஃபோன் பண்ண. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. இந்த கப் ஜெர்மன்ல வாங்கினதா? இல்ல, ஜப்பான்ல வாங்கினது. ஆஹா. மாடல் நல்லா இருக்கு. குட் செலக்ஷன். தேங்க்ஸ் a lot. இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குல்ல? அதனால தான் இங்க தங்குறேன். ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல மியூசிக் கேட்கலாமா? வேணாம்.
காலையில எதுவும் சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. நான் உங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? ஓகே, நூடுல்ஸ் சாப்பிடுறீங்களா? நிச்சயமா. நூடுல்ஸ் சாப்பிட்டு ரொம்ப வருஷமாச்சு. ஆஹா, சரி. உன் வீட்டுல எந்த இடத்துல பார்த்தாலும் பாம்பு தான். இது நான் வளர்க்கிற பாம்பு இல்ல. இது எங்க இருந்து வந்ததுன்னே தெரியலையே. ஏதோ காடு இருக்கு. எவன் ஒருவன் என்னை பின்பற்றுகிறானோ அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னை தானே வெறுத்து என் சிலுவையை சுமப்பான். இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை நான் எங்கேயும் பார்த்திருக்கேன். எங்க பார்த்த? இதுக்கு முன்னாடி என் பிறந்தநாள் அன்னைக்கு கூட இதே மாதிரி யாரோ பாம்போட காடையும் அனுப்பியிருந்தாங்க. ஆனா யார் அனுப்புனாங்கன்னு தெரியல. நீ அந்த கடை இன்னும் வச்சிருக்கிய? இருக்கு, கொண்டு வந்து தரட்டுமா? ஒருவேளை அந்த பாம்பு விக்கிறவன் தான் கொலைகாரனா?
இன்னும் குற்றவாளி பிடிக்கலையா? அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு வேண்டியது வேலையை முடிக்கிறது. நீ இப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்காம காலத்தை தள்ளிக்கிட்டு இருந்தா பிரச்சனை எனக்கு தான். சார் வயர்லெஸ் மெசேஜ் உங்களை கூப்பிடுறாங்க. சூப்பரிண்டெண்டன்ட் லைன்ல இருக்கா சார்? தேங்க்ஸ். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம என்னத்த சொல்றது? இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் பிடிக்கிறதுக்கு? இந்த கொலையெல்லாம் யார் பண்றாங்க? புத்தி சுவாதீனம் இல்லாதவன் பண்றானா? எனக்கு சந்தேகம் தான். அவன் எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி பண்றானே. அவன் பட்டியல்ல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ? நிறைய பேர் சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நாளைக்கு என்ன வந்து மீட் பண்ணுங்க. ஓகே சார். கென்னி இங்க வா. டோன்ட் வரி சார், சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறேன். இது பார், இன்னும் 12 மணி நேரம் இருக்கு. நீ என்ன செய்வியோ தெரியாது. குற்றவாளியை கண்டுபிடிச்சாகணும். எஸ் சார். உன்னால முடியும் கென்னி. எஸ் சார். கெனி, 4வது கொல்லப்பட்டவனோட போட்டோஸ் போர்டில் ஃபிக்ஸ் பண்ண. சரி. என்னது, 4 பேர் செத்துட்டாங்க, ஒரு கிலோவும் கிடைக்கல. செத்து போறவங்க பாடிஸை உன்னிப்பா கவனிச்சா எல்லாத்துலயும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வித்தியாசமா? என்ன வித்தியாசம்? எல்லாரும் ஆம்பளைங்க தான், எல்லாரும் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, செத்து போனவங்க பாடிஸ்ல இருக்கிற காயங்களை கிளியரா வாட்ச் பண்ணு. எவன் ஒருவன் என்னை நேசிக்கிறானோ அவன் தன்னைத்தானே வெறுத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடைய சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றுவானாக. இந்த கொட்டேஷன் புனித பைபிள்ல இருக்கிறது. இதை எதுக்கு எழுதுனாங்க? சிலுவை ஆணை அடிச்ச மாத்திரை. You're right. ஜீசஸ சிலுவையில் அறைந்தப்போ அவரோட கைகள்லயும் கால்கள்லயும் ஆணி அடிக்கப்பட்டது. கரெக்டா சொன்ன. இந்த சிலுவை ஷேப் பூர்த்தி ஆகணும்னா அதுக்கு இன்னொரு போட்டோ தேவைப்படுது. அப்படின்னா இன்னொரு கொலை நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்போதைக்கு நிரப்ப வேண்டிய இடம் இதுதான். இதுல இருந்து என்ன தெரியுது? இது வரைக்கும் 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாரோட பாடிஸ்லயும் பாய்சன் இருக்கு. எல்லாரும் ரெகுலரா நைட் கிளப்புக்கு போறவங்க தான். இவங்க கொல்லப்படுறதுக்கான காரணம் கொலவெறி பிடிச்சவங்களா இருப்பாங்களா? நிச்சயமா சொல்ல முடியாது. பிளாக் நைட்? அது பழைய காலத்து ரீசன். அந்த நைட் கிளப்ல வேலை செய்யற பொண்ணுங்க சிண்டி, ட்ரேசி, ஆன்ஜி, டயானா அண்ட் மெலிசா. இவங்க 4 பேரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் கிளியரா வாட்ச் பண்ண. ஓகே. ஹலோ. ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு கெனி ப்ளீஸ்? யா ஸ்பீக்கிங். நான் தான் மெலிசா. மெலிசா சொல்லு. நான் இங்க ஒண்ணு பார்த்தேன். என்னது? பாருக்கு பின்னாடி ஒரு மினி கேமரா செட் பண்ணிருக்கு. மினி கேமராவா? ஆமா, நீங்க சீக்கிரம் வாங்க. ஓகே, நீ எங்கே வர? சரி, லேட் பண்ணாதீங்க.
சொல்லல என்ன விஷயம்? எனக்கு அந்த ஆன்ஜி மேல தான் சந்தேகமா இருக்கு. அவ ஒரு பிரேசிலியன் சைனீஸ். இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ரியா போலீஸ் ஸ்டேஷன்ல வாண்டட் லிஸ்ட்ல அவ போட்டோ இருக்கு. அது மட்டும் இல்லாம அவளோட பழைய பாய் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிட்டான். இப்ப அவ எங்க இருக்கான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அங்கதான் எங்கயாவது நைட் கிளப் கிட்ட இருக்கா. அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ணு. ஓகே, நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன், வச்சுடு. மெலிசா, மெலிசா, என்ன பண்ற? உன்னை காப்பாத்துறேன். நான் போயிடுறேன், விட்டுடு. நான் உன்னை காப்பாத்துறேன் மெலிசா. யாரு நீயா? கொலவெறியோட இருக்கிற நீயா? இந்த உலகம் தான் நான் இப்படி மாறதுக்கு காரணம். இந்த ஆம்பளைங்க தான் காரணம். நான் இந்த தப்பு செய்யலையே. என் மேல ஏன் பழிய சுமத்துறேன்? இந்த ஆண்டர்கத்தை ஒழிக்காம விட மாட்டேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அந்த 4 பேரையும் கொண்டது நீதானா ஆன்ஜி? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஆன்ஜி, அவர் எதுவும் பண்ணிடாத. இவங்க போடுற பாய் வேஷத்தை நம்பாத. இவங்களுக்கு பாவம் பார்க்க கூடாது. இவங்களை வேரோட வெட்டி சாச்சிடணும். இவங்களுக்குள்ள இருக்கிற அகங்கார மிருகத்தை அழிக்கணும். அத நீ பேசாத. உனக்குள்ளே ஒரு மிருகம் தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. நான் நம்ப மாட்டேன். இவங்களுக்குள்ளதான் அது இருக்கு. அந்த ஆண்டவன் தான் இவங்களை அழிக்கிறதுக்காக என்ன இந்த பூமிக்கு அனுப்பினா. ஒரு நிச்சயம் அந்த ஆண்டவன் தண்டிருப்பான். பொண்ணா பிறந்ததே ஒரு தண்டனை நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல இருக்க முடியுமா? நீ ஜெயிக்க மாட்ட. எனக்கு தோல்வியா? அதையும் பார்க்கலாம். என்னை 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 அன்னைக்கு ஒரு நல்ல நேரம் நீ தப்பிச்சிட்ட. என் லட்சியம் இலக்குல இன்னொரு படி ஏறிட்டேன். போதும், வேண்டாம், நிறுத்திடு. நான் எந்த பாவம் பண்ணல மெலிசா. இவங்களுக்கு முக்தியை கொடுக்கிறேன். ஆண் உருவத்துல சுத்திட்டு இருக்கிற சாத்தான்களை அழிக்கணும். வேண்டாம், ப்ளீஸ். அவரை கொண்டுடாத. அவருக்கு எதுவும் தெரியாது. ப்ளீஸ், வேண்டாம். நீ இந்த பூமியில பிறந்ததுக்கான பலன் முடிஞ்சு போச்சு. இவனை நான் அந்த மேலோகத்துக்கு அனுப்ப போறேன் மெலிசா. நீ கடவுளை வேண்டிக்க. உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணி சாகடிக்க போறேன். கண்ணை மூடிக்க. இந்த வலியை தாங்குற சக்தி உன் உடம்புல இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேண்டாம், நான் தெரிஞ்சுட்டேன்.
நீ சொல்றது உண்மை அஞ்சி. இவங்கள இந்த ஆம்பளைங்களை நம்ப கூடாது. இவங்களை கொண்டுட்டு முக்தியை கொடுக்கணும். என்ன நம்ப அஞ்சி, நான் சொல்றது உண்மை. இத நான் என் கையால செய்ய விரும்புறேன். என் கட்ட ஒத்து விடுறியா? போயிடலாம். இவன் சாகிறத என் கண்ணுல பாக்கணும். இவனை நானே இவனை கொண்டுடுறேன். வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க. ஏந்திருங்க. சீக்கிரம். Come on. ஏந்திருங்க. Kenny, உனக்கு என்ன ஆகலையே? போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாதீர்கள். அது உங்களின் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். இந்த திரைப்படத்தின் நோக்கம் போதை மருந்து உங்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை இருள்மயமாக்கி தவறான பாதையில் நடத்திச் செல்லும் என்று இளைஞர்களை எச்சரிப்பதற்காக. போதைப் பொருட்களை இக்கணமே தள்ளி வைப்போம், இன்ப வாழ்வினை வாழ்ந்திடுவோம்.